தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. கமல் அவர்கள் பிக்கெஸ்ட் ஸ்டால்வார்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எஸ்கே அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்கே அவர்கள் சமீபத்தில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அதுலேயும் முக்கியமாக ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ரிப்போர்ட்டுக்கு நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரா, கமல் அவர்களை பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். ஏன்னா அமரன் சக்ஸஸுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து கமல் அவர்களும் இருக்காங்க. ஏன்னா அமரன் படத்தை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாருன்ற எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய ப்ரொடக்ஷனில் வரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றியும் சரி, அதே மாதிரி கமல் அவர்களை பற்றியும் மென்ஷன் பண்ணும்போது எஸ்கே அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து அவருடைய படங்கள் எல்லாமே வந்து இது கமர்ஷியலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து அவருடைய படங்களையும் அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாகவும் பண்ணுறாரு. இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி எங்கேயும் அவர் சோர்ந்தும் போகிறது இல்லை. ஸோ அந்த விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறாரா, இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ ஏஆர் ராம் மாதிரியோ இல்லை வந்து மகாநதி போலியோ இல்லை குணான்ற படம் மாதிரியோ இல்லை அன்பே சிவம் இப்படிப்பட்ட படங்கள் மாதிரியோ இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கண்டே இருக்க மாட்டோம், பார்த்தே இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் கொடுத்தாரு, கமர்ஷியலில் மட்டுமே நான் போகணும் அப்படின்றது அவரோட நோக்கமும் இல்லை. அதே மாதிரி கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணுறது என்னோட நோக்கமும் இல்லை, இந்த மாதிரி படமும் பண்ணுவேன்னு சொல்லி அவர் கொடுத்த வருகை தான் இந்த மாதிரி படங்கள்லாம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் ரிசல்ட் எதுவுமே பார்க்குறதில்ல. இந்த படத்தோட ரிசல்ட் என்ன வருது, மேபி வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் போகல, இன்னொரு படம் போகலனாலும் அடுத்த படத்தை அவர் யூனிக்காக மட்டும்தான் கொடுக்குறாரு தவிர அவருடைய எஃபர்ட்டும் அவர் போடுற புது புது காரியங்கள் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு எல்லா படங்களும். ஸோ அதுதான் வந்து அவருடைய இதுவாகவே இருக்குது. அதே மாதிரி அவருடைய ஃபுல் ஸ்டெப்பை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான காரணமாக தான் நாங்கள் கொட்டுக்காலின்ற படத்தையும் எடுத்தோம் அப்படின்றதையும் சிவகார்த்திகேயன் அவர்கள் மென்ஷன் பண்ணி கமல் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறதும் இப்போ பார்க்க முடியுது. அதுலேயும் மாதிரி கமல் அவர்களை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாரு. அவர்கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அதே மாதிரி அவர் இப்படிப்பட்ட படங்களை கொடுத்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டால்வார்ட்டாக இந்த வேர்ல்டில் இருக்காரு அப்படின்னா அவருடைய திறமையும் அவருடைய வேலையும் மட்டும்தான் இது பேசுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கள் கமலை பற்றி சொன்னதான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.